அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு ஊரில் 2 உயிர் நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் இருவரும் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது இருவருக்கும் ஒரு விஷயத்தில் வாய்ச்சண்டை ஏற்பட்டது. அப்போது ஒருவன் நண்பனின் கன்னத்தில் அறைந்து விட்டான். ஆனால் அறை வாங்கியவன் அதற்கு கோபப்படாமல் அமைதியாக இருந்தான். பின்பு சற்று தூரம் சென்று அந்த மணலில் இன்று என் உயிர் நண்பன் என்னை அறைந்து விட்டான் என்று எழுதினான். ஆனால் அது மற்றவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சற்று தூரம் மறுபடியும் இருவரும் நடந்து சென்றனர். அப்போது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. தூரத்தில் ஒரு ஊற்று தண்ணீர் இருப்பதைக் கண்டு இருவரும் அங்கு சென்றனர். நடந்ததை மறந்து அவர்கள் இருவரும் தண்ணீரை பருகினர். அப்போது அறை வாங்கியவனின் காலை யாரோ இழுப்பது போன்று இருந்தது. பார்த்தால் அவன் ஒரு புதைக்குழிக்குள் சிக்கிக் கொண்டான். அதை கண்ட மற்றொருவன் என்ன செய்வதென்று தெரியாமல் கஷ்டப்பட்டு நீண்ட நேரத்திற்கு பின் அவனை மேலே தூக்கிவிட்டான். மேலே வந்ததும் அவன் ஒரு பெரிய கல்லின் மீது உட்கார்ந்தான். அங்கு இருக்கும் ஒரு சிறு கல்லை எடுத்து அந்த பெரிய கல்லின் மீது இன்று என் உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று தட்டி தட்டி எழுதினான். இதை பார்த்த காப்பாற்றிய நண்பனுக்கு ஒன்றும் புரியவில்லை. உன்னை அறைந்த போது மணலில் எழுதினாயே, இப்போது உன்னை காப்பாற்றிய போது கல்லில் எழுதுகிறாயே, இதற்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லி கேட்டான். அதற்கு அறை வாங்கிய நண்பன், யாராவது நம்மை கஷ்டப்படுத்தினால் அவர்களில் மணலிலே எழுதிவிடு. மன்னிப்பு என்னும் காற்று அது மனதில் இருந்து அழித்துவிடும். அதுவே நமக்கு யாராவது நல்லது செய்தால் அதை கல்லிலே எழுதிவிடு. அது எப்போதும் மனதில் இருந்து அழியாது என்று சொன்னான். நாமும் மறப்போம், மன்னிப்போம், அன்பு செலுத்துவோம். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 6:14 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் சிலரை மன்னிக்காமல் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை ஏசப்பா மன்னிக்க வேண்டும் என்றால் மற்றவர்களின் பாவத்தை மன்னிக்க வேண்டும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிந்தினார். அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. நமக்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நாம் அவரின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை மறந்துவிட்டு கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னிப்போமாக. God bless you. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.